வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. ஸ்ரவன் அமைதியாக இருப்பதை உணர்ந்து தன் பேச்சை இடையில் நிறுத்திய ஸ்ரீநிதி, என்னமாமா யோசிக்கிறீங்க என்று கேட்டாள். இல்ல, இதுக்கு உன்னோட அம்மா உன் ஆசிரமத்துல எங்கேயாவது விட சொல்லி இருந்திருக்கலாம். இப்படி உன் அப்பாவோட மோசமான பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீ மன உளைச்சலுக்கு ஆளாகாம நிம்மதியாவது வாழ்ந்திருப்பல்ல. ஆமா, அப்படி கூட செஞ்சிருக்கலாம் தான். அனாதைங்கிற பட்டத்தோட என் வேதனை முடிச்சிருக்கும். ஆனா என் அம்மா தன்னோட அம்மா கிட்ட என்ன கொடுக்க சொல்லி அவங்களோட துவேஷத்தை இன்னும் கிளப்பி விட்டுட்டாங்க. இதுல அடுத்த கொடுமை என்ன தெரியுமா? நான் வளர வளர அவங்களோட கேலி வேறு விதமா மாறிடுச்சு. எப்ப பாரு அந்த விஸ்வா கிட்ட, டேய் தப்பி தவறி முறப்பண்ண அது இதுன்னு, இந்த ஜென்மத்தை எதுவும் விரும்பிடாத, வயசுல எல்லாம் அழகாத்தான் தெரியும், அதன் பின்னால உள்ள கேவலத்தை நினைச்சு பாடுறா, உன்னால இந்த சமூகத்துல கௌரவமா வாழ முடியாதுன்னு அவனை எச்சரிக்கிறத கேட்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். அவனும் அதுக்கு மேல அவனோட பாட்டிக்கு ஜாலரா தட்டுவான். ஐயோ, இந்த நொண்டியவா என்று விட்டு ஸ்ரவனை ஒரு பார்வை பார்த்து, நீங்க அடிச்சாலும் நான் இதை இங்கே சொல்லிதான் தீருவேன். இவளை நான் என்ன விரும்புறது? ஊர்ல உள்ள எவன் பார்க்க நினைச்சாலும் அவளுடைய அருகதை என்னன்னு எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன். ஓடி போனவ, ஜெயிலுக்கு போனவனுக்கு பிறந்தவ, கையும் மோடம், யாருனாலும் நல்லா யோசிச்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன்னு எனக்கு முன்னாலே சீண்டுவான். நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். எனக்கு அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டா போதுன்னு மட்டும்தான் எப்பவும் மனசுல இருக்கும். ஆனா எப்படி எங்க போறதுன்னு மட்டும் எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு பக்கம் அவங்களோட கேலி பேச்சுக்களை ஒதுக்குற மனம், மறுபக்கம் அதுல புதைஞ்சிருக்க உண்மையை உணர்ந்து கவலைப்படும். எப்போதுமே தனிமையில இருந்ததால அந்த பாட்டி சொன்னப்ப பெருசா தெரியாத விஷயம் கூட அந்த நேரத்துல பூதாகரமா மனசுல கிளம்பும். என்ன பெத்தவன் என்னை தூக்கி ரோட்ல வீசினானாமே அப்படின்னு அந்த காட்சி மனசுல திரும்ப திரும்ப ஓடி மனசு இறுகி போயிடும். ஸ்கூலுக்கு போற வழியில ஸ்கூல்லன்னு பல பேரண்ட்ஸ் பிள்ளைகளை தினமும் கூர்ந்து பாப்ப. எல்லாருமே அவங்களோட பிள்ளைகளை ரொம்ப கவனமா ஆசையா பாத்துக்கிறது போல இருக்கும். என்ன பெத்தவங்க மட்டும்தான் என்ன இப்படி கொல்லவும் துணிஞ்சு அனாதையா விட்டுட்டாங்கன்னு விரக்தியோட நினைச்சபடி மனவழியை தேடிக்குவேன். எப்படியோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே இத்தனை நாளா படிக்கிறேன்னு சொல்லி ஓசி சோறு சாப்பிட்டது போதும், இனிமேலாவது ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருன்னு குத்தல் பேச்சு விழுந்துச்சு. அது எனக்கு பெருசா தெரியல. உரிமை இல்லாத இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு ஏற்கனவே எனக்குள்ள பதிஞ்சிருக்கிற அவமான உணர்வு தான் அது. 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மாண்டசரி கிளாஸ் எடுக்கும். டீச்சருக்கு உதவியா குழந்தைகளை பாத்துக்கிறது, அவங்க வராத நேரம் பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மாதிரியான வேலை உடனே எனக்கு கிடைச்சது. நானும் நிம்மதியா போய் வந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னோட 19 வயசுல ஸ்கூல் விட்டு வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் நேரம் பார்த்தேன். ஒரு நடுத்தர வயது இருக்கும் ஒரு ஆண் லாரியில் அடிபட்டு இறந்து கிடந்தார். அவரை சுட்டி நின்று இருந்த கூட்டம், யாருன்னே தெரியலையே இப்படி அல்பாயுசுல போயிட்டாரே, குடும்பத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்புன்னு. அதுக்கு மேல அவங்க பேசியது எதுவும் எனக்கு காதுல விழல. மூளை அந்த இடத்துலயே ஆணி அரைஞ்சது போல நின்றுச்சு. இவருக்காவது இவர் குடும்பம் முழுசா அழுவாங்க, துடிப்பாங்க. நான் செத்து போனா எனக்காக யார் அழுவாங்கங்கிற கேள்வி வந்துருச்சு என்று ஸ்ரீநிதி கூறவும் அவளை படு கேவலமாய் முறைத்த ஸ்ரவன், உனக்கு எதையுமே நல்லபடியா யோசிக்க தெரியாதாடி என்றன் கடுப்புடன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்னோட கவலை எல்லாம்? யாரோட ஆதரவும் இல்லாம சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நான் தேடிக்கொள்ள தெரியுமா என்று முகத்தை சுருக்கினாள் அவள். அவளுடைய விசனம் நியாயமானது என்றாலும், ஏன் நீ சரியான ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கல? ஸ்கூல்ல இருக்கும் போதாவது அவங்க உனக்கு ஆறுதலா இருந்திருப்பாங்கல்ல என்று காரணம் கேட்டான் கணவன். எல்லாத்துக்கும் இந்த கைதான் காரணம். சின்ன வயசுல கொஞ்சம் நண்பர்களை தேடினதான். ஆனா அவங்க என்ன பாக்குற கேலி பார்வையும் பரிதாப பார்வையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு சிலர்கிட்ட மட்டும் பட்டுப்படாம சில வருஷம் ஃப்ரெண்டா இருந்த. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் போயிடுச்சு என்றால் அலுப்போடு. சும்மா எல்லாத்துக்கும் இந்த கையையே குறை சொல்லாத நிதிமா. இப்ப இதுல என்ன பிரச்சனை? எல்லா வேலையும் எந்த குறை இல்லாம ரொம்ப இயல்பா தானே நீ செய்யற என்றவளின் இடது கையை தன் கருத்தில் எடுத்து அதட்டினான் ஸ்ரவன். சட்டென்று அவனை இறுக கட்டி கொண்டவள், இதுதான் எனக்கு உங்ககிட்ட முதல்ல கவர்ந்த விஷயம். என் ஊனத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. அதோட என்கிட்ட கோபிச்சுட்டு இருந்த நேரத்துல கூட இதனால எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி அலட்சியமா இருந்தீங்க. காதல சொன்ன பிறந்தான் டாக்டர் கேக்குற கேள்வி கூட என்னால ஹஸ்பண்டா சரியா பதில் சொல்ல முடியலன்னு, அதுக்காவது உன் கை எதனால இப்படி ஆணிச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனா என்கிட்ட சொல்லுந்தான் நீங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் என்கிட்ட விசாரிச்சிங்க. உங்க கண்கள்ல இதை பார்த்து எப்பவுமே பரிதாபமோ அருவருப்போ நான் பார்த்ததே இல்லை என்றவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஸ்கேன் மணி என்றவள் காதை திருகியவன், அதுதானடி உண்மை. எனக்கு ஒரு விஷயமாவே மனசுல படலையே என்றன் ஆத்மார்த்தமாக. ஆனா இப்படியெல்லாம் மனுஷங்களை நான் அப்ப சந்திக்கலையே. யார்கிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்க என் தன்மான இடம் தரல. அதுல தப்பு இல்லதான். ஆனா தாலி கட்டி பிள்ளையும் கொடுத்துட்ட புருஷன் கிட்ட விஷயத்த சொல்ல மனசு வராம ஒதுங்கி இருந்த பாத்தியா? அதான் எனக்கு கடுப்போட உச்சமே என்று முறைத்தான். நான் ஒன்னும் உங்ககிட்ட தன்மானம் பார்க்கல. என்ன அருவறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு பயந்துகிட்டு தான் உண்மையை சொல்லாம மறைச்ச.
என்றாள் ஸ்ரீநிதி பரிதாபமாக. சரி, போனது போட்டு விடு. அப்புறம் எப்படி என்னை பார்த்த முதல் பார்வையிலே துணிச்சலான முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சட்டனை என் சம்மதம் கேட்ட என்றான் ஸ்ரவன் ஆவலாக. புன்னகைத்தவள், நான் தான் சொன்னனே, அந்த 19 வயசுல தோன்றின பயம் எனக்குன்னு உறவு தேடிச்சு. அத்தனை வருஷமா சூழ்ந்திருக்கிற உறவுகளுக்கு மத்தியில உரிமையற்ற அனாதையா வாழ்ந்த எனக்கு முதல்ல என் உரிமையை நிலைநாட்டக்கூடிய உறவா என் புருஷன் தான் வரணும்னு என்ன. ஆனா என்ன யோசிச்சு என்ன ஆபோது? என்னை பெத்தவங்களோட உபயத்தால காதல் பிடிக்கல. எனக்காக தேடி பிடிச்சு வாழ்க்கை அமைச்சு தரவும் அக்கறை உள்ளவங்க யாரும் இல்ல. வருஷம்தான் ஓடியதை தவிர என் நிலையில எந்த மாற்றமும் இல்லாம அதே பள்ளி, அதே ஒட்டுறவு இல்லாத வீடு, அதே அந்த தனிமை சூழல அறைன்னு என் வாழ்க்கை போச்சு. வயசு ஏற ஏற எந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்காம என்னோட வாழ்க்கை இப்படியே முடிச்சிடுமோங்கிற பயமும் பதட்டமும் என் குணநலன்களை மெல்ல மெல்ல மாத்துறத என்னால தெளிவா உணர முடிச்சாலும் அதை தடுக்க முடியல. நாளுக்கு நாள் இதனால என் மன அழுத்தம் அதிகரிச்சு கண்கள்ல படுறவங்க மேலெல்லாம் காரணமே இல்லாம வெறுப்பு கிளம்புச்சு. பெத்தவங்க முதல் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை மட்டுமே பார்த்துக்க சுயநலம் புரிச்சவங்களா எனக்கு தோணுனாங்க. ஸ்கூல்லையும் வீட்லயும் வெளிப்பார்வைக்கு நான் அமைதியா இருக்கிறது போல தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டாலும் யார் மேல எப்ப வெடிச்சு சிதறலான்னு நேரத்தை எதிர்பார்த்து உள்ளுக்குள்ள தீராத ஆங்காரம் ஆக்ரோஷமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நாள் சுவாதியை கொல்ல வந்தவனை பார்த்து நான் பதறி போய் அதை தடுத்தேன். அவன் ரொம்பவும் பயந்து நடுங்கியதை பார்த்து எனக்கு அவன் மேல ஒரு இனம் புரியாத பரிவு உருவாச்சு. என் அம்மாவை போல கத்தி குத்துல சாக விடாம அவளை காப்பாத்திட்டதுல மனசுல ரொம்ப திருப்தி உண்டாச்சு. எல்லாரும் கிளம்பி போனப்புறம் என் காலுக்கடியில கிடந்த மொபைல் எடுத்து யாரோடது எதுன்னு புரியாம திறக்க முயன்றப்பதான் உங்களோட ஃபேமிலி போட்டோ அதுல தெளிவா இருந்துச்சு. அதுவரை எனக்குள்ள அடங்கி கிடந்த துவேஷம் மீண்டும் தலை தூக்கி அதுல இருந்து எல்லாரையும் வெறுப்போட பார்க்க வச்சது. இவளும் ஏதோ ஒரு குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றப்பதானா, அவதானே விட்டுட்டு போனா அவளுக்கு வேணும்னு அவளே கூப்பிடட்டும் அப்படின்னு மொபைல பைக்குள்ள போட்டுட்டு கிளம்பிட்டேன் என்றவள் தயக்கத்துடன் கணவனின் முகம் பார்த்து, ரொம்ப அற்புதனமா இருக்கா என்று பாவமாக கேட்டாள். மெல்ல முறுவளித்தவன் குனிந்தவள் நெற்றியில் முத்தமிட்டு, இப்போ நான் ஸ்ரவன் இல்ல, நீ சொல்ல சொல்ல ஸ்ரீநிதியா உனக்கு சமமா உன் வாழ்க்கையில பயணிச்சிட்டு இருக்கேன். சோ உன்னுடைய உணர்வுகளை என்னால சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. நீ மேல சொல்லு என்று மனைவியை ஊக்குவித்தான். அப்புறம் நீங்க சாயந்தரம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டுட்டு முதல்ல எதுவுமே பேசாம இருந்தீங்க. அது ஏன்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க என் அவனிடம் நேசத்துடன் புன்னகைத்தவள், அடுத்து பேச ஆரம்பிக்கும் போதே மொபைல திருடிட்டு போனவங்கிற மாதிரி பேசுனீங்களா? எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் தான் மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம், ஆனா அவங்க திரும்பி நம்மள கேவலமா தான் நினைச்சுக்குவாங்க, எல்லாம் சுயநலம் பிடிச்சவங்கன்னு உங்க மேல எரிச்சலை வளர்த்துக்கிட்டேன். நீங்க என்ன பாக்குறதும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 3 நாளா சுவாதியோட போனும், அதாவது உங்களோட ஃபேமிலி போட்டோவும் என் கையிலே இருந்துச்சு. அது வரைக்கும் யாரோட போட்டோவும் என்கிட்ட இருந்ததில்ல. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வெறுத்தாலும் என்னையும் மீறி அடிக்கடி அதை திறந்து பார்ப்பேன். அப்படி பார்க்க பார்க்க என் மனசுல பெருசா ஒரு ஏக்கம் வந்துச்சு. நான் எப்ப இப்படி மகிழ்ச்சியா இருப்பேன், எனக்குன்னு எப்ப கணவன் குடும்பங்கிற அரவணைப்பு கிடைக்கும்னு நிம்மதி இழந்து தவிச்சேன். என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கிறதுன்னு மறுபடியும் பதட்டப்பட ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருந்த அத்தனை மன உளைச்சலையும் மறைச்சுக்கிட்டு என்னை கேவலமா நினைச்ச சுயநலவாதி தானே இவங்கிற அலட்சியத்தோட தான் உங்களை பார்த்தேன். மொபைலை கொடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம போயிடணும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு நீங்க விடல. என்னை தடுத்து நிறுத்தி சுவாதிக்காக நன்றி சொன்னதோட இல்லாம ரொம்ப உருக்கமா பேசுனீங்க. அவளுக்காக நீங்க அத்தனை நன்றி சொன்னது எனக்கு ஒரு பக்கம் வியப்பாவும் இன்னொரு பக்கம் எரிச்சலாவும் இருந்துச்சு. என்னெல்லாம் யாரும் கொண்டு போட்ட கூட கேட்க ஆள் இல்ல. இவன் என்னவோ இவனோட தங்கச்சிக்காக இப்படி உருகிறானே அப்படின்னு ரொம்ப பொறுமிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க உணர்ச்சி வசப்பட்டு வெளியிட்ட சில வார்த்தைகள் என்னை பரபரப்பாக்கிருச்சு. பெத்தவங்களை இழந்துட்டு தனியால நிக்கிற எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவான என் தங்கச்சியோட உயிரை காப்பாத்தியதுக்கு பிரதிபலனா உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும், என்னன்னாலும் நான் செய்வேன்னு நீங்க பகிர்ந்துகிட்ட விஷயம் என்னுள்ள இருக்கிற சுயநலத்தை தூண்டி விட்டுச்சு. லேசான முக கன்றலுடன் பேசியிருக்கும் மனைவியின் மனதை சரியாக படித்தவனுக்கு அவளின் எண்ணங்களில் தவறு ஏதும் இருப்பதாக தோன்றவில்லை. தன்னுடைய கரத்தை மென்மையாக பற்றி அழுத்தும் கணவனிடம் விழிகளை உயர்த்தியவள் அவன் நெஞ்சில் ஏக்கமாக சாய்ந்து கொண்டு மீதியை சொல்ல ஆரம்பித்தாள். வீட்டுல பெரியவங்க இல்லைங்கிறதுனால என்னோட அடையாளத்தை யாரும் வற்புறுத்தி கேட்க மாட்டாங்க, என்னை கட்டுப்படுத்தவும் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோட இஷ்டத்துக்கு நான் சந்தோஷமா வாழலான்னு திட்டமிட்டேன். எதையும் நான் வெளிப்படையா பேசினாலும் இல்ல என் நிலைமை தெரிஞ்சாலோ இல்லைன்னா பணிஞ்சு நடந்தாலோ உங்ககிட்ட எனக்கு தகுந்த மரியாதை கிடைக்காதுன்னு பயந்துதான் அப்படி அலட்சியமாவும் திமிராவும் இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெளியில தான் அப்படி இருந்தனே தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அன்னைக்கு ராத்திரி ரூம்ல தனிமையில சந்தோஷத்துல எவ்வளவு நேரம் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வாழ்க்கையே கிடைக்காதான்னு இருந்த நிலையில எனக்குன்னு கணவன் குடும்பம் அமைய போகுதுங்கிற நினைப்பே எனக்கு அவ்வளோ இனிச்சுது. நீங்க என்கிட்ட பேசும்போது வெளிப்பட்ட சுவாதி மீதான பாசம் எனக்காக உருகி நேசிப்பது போல கற்பனையில மூழ்கி தெளிச்சிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது விஸ்வா பாட்டி சொல்ற உரிமை இல்லாத அண்டி வாழ்பவ, ஓசி சாப்பாடு அதெல்லாம்
என் மனசு ரொம்ப குழஞ்சிச்சு. இனி என் கணவன் அவனுடைய மனைவி நாங்கிற உரிமையிலையும் சலுகையிலையும் உங்களோட அன்பை அனுபவிச்சபடி எந்த ஒரு கவலையும் இல்லாம சில மாசத்துக்காவது நிம்மதியா வீட்டுல உட்காந்து சாப்பிடணுங்கிற ஆசை வந்துச்சு. ஆனா பேரண்ட்ஸும் இல்லாம தங்கச்சியும் தனியால கவனிச்சுக்கிற நிலையில இருக்கிற உங்களால என்னைய வச்சு சாப்பாடு போட முடியுமான்னு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சு சம்பளம் வசதி பத்திலாம் அலட்சியமா விசாரிச்சேன். ஒருவேளை நீங்க எதுவும் சிரமப்படுவீங்கன்னு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு பக்கத்திலே எனக்குன்னு ஏதாவது வேலை தேடிக்கலாம்னு நினைச்சேன் என்று முடித்தாள். மனைவியின் சொல்லில் இம்முறை ஸ்ரவனின் முகம் கருத்தது. மனதிற்குள் இத்தனை ஏக்கத்தை சுமந்தபடி தன்னை மட்டுமே நம்பி திருமணம் செய்து கொண்டு வந்த பெண்ணை சிறிதும் யோசிக்காது என் முன்கோபத்தால் தவறாக கணித்து விட்டேனே. அதுவும் இல்லாமல் என்னை அண்டி வாழ வந்தவள் அடங்கித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எடுத்திருந்து பேசி கடவுளே என்று தவித்தவன் அவளின் தலையை தன்னோடு அழுத்தி மன்னிப்பு வேண்டினான். ஐம் சாரிடா, கொஞ்சம் யோசிக்காம நான் வேற அன்னைக்கு உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன் என்றன் வேதனையுடன். நீங்க என்ன செய்வீங்க மாமா? தப்பு ஏமலின் தானே இருந்துச்சு. மனசுக்குள்ள நான் எத்தனை கவலையை சுமந்திருப்பேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? என் இயல்புப்படி நான் நடந்திருந்தா ஒருவேளை நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடத்திருப்பீங்க. ஆனா நான் தான் இங்க சாதாரணமா பழகுனா என்னை பத்தின உண்மையை கேட்டுருவீங்களோன்னு பயந்து திமிராவும் அலட்சியமாவும் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். இதுல அப்பப்ப என்னோட நுண்ணுணர்வுகள் சீண்டப்படுற நேரம் ரொம்பவும் ஆங்காரமாவும் ஆக்ரோஷமாவும் நடந்துகிட்டேன் என்று அந்நாட்களின் நினைவில் பெருமூச்சிருந்தாள் ஸ்ரீநிதி. புரியுதுடா. என்னை கைப்பிடிச்ச மகிழ்ச்சியோட நீ ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு வர்ற நேரம் சுவாத்திக்கிட்டே சொல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற குற்ற உணர்வுல நான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளும் அண்ணன் தான்கிட்ட இப்படி மறைச்சிட்டானேன்னு அழுதுகிட்டு உள்ள ஓடவும் மத்ததெல்லாம் மறந்து அவ பின்னாடி நானும் வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். நீ அந்த நேரத்துல எப்படி துடிச்சிருப்பான்னு நான் ஏற்கனவே ஓரளவு உணர்ந்துட்டேன். ஆமா, எனக்கு வந்ததே பாருங்க அப்படி ஒரு ஆங்காரம். ஆசாசியா வீட்டுக்கு வரவில்ல, இவரும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போல. அவளும் என்னவோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி அப்படி ஆடுறாளேன்னு கோபமா வந்தது. அதிலும் அவளோட உயிரை காப்பாத்தியனா இந்த வீட்டுக்கு வாழ வர்றதுக்கு இப்படி அழுறாளேங்கிற வேற ஆத்திரம். தப்புதான். ஆனா எனக்குள்ள எழுற எதிர்மறை உணர்வுகளை என்னால கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் நீங்க அமைதியா பேசி புரிய வைக்கவும் தான் அவளுக்கு நான் யாருன்னு தெரியல, நம்ம திருமண விஷயமும் தெரியாதுன்னு புரிஞ்சுது. அடுத்து கொஞ்சம் சமாதான மனசையும் நம்ம இருவருக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்துல விஸ்வா பாட்டி மாதிரியே பேசி நோக்கடிச்சிட்டீங்க. நான் உங்களை எடுத்தறிஞ்சு பேசினதுனாலதான் நீங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்கிறத யோசிக்கிற புத்தி எனக்கு அப்போ இல்ல. எங்க போனாலும் எனக்கான உரிமையை யாரும் தரமாட்டேங்கிறாங்களேன்னு அழுகையும் ஆவேசமும் வந்தது. ஆனா ஒண்ணு தெரியுமா, யாரும் முன்னிலையிலும் நான் அழமாட்டேன் என்றால் அவள் ரோஷமாக. யாரு நீ? வாயில நல்லா வருது எனக்கு. எப்ப பாரு பைப்பை திறந்து வர மாதிரி பேசுற பேச்சை கேட்க சகிக்கல என்று தலையில் கை வைத்துக் கொண்டான் அவன். அதெல்லாம் நீங்க என்ன விரும்புறதா சொன்ன பிறந்தான். எங்க நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது உங்க முன்ன நான் அழுதுருப்பனா? சிந்தனை தட்டிவிட்ட அவனுக்கும் அது உண்மையே என்று புரிந்தது. எத்தனையோ முறை கோபமாகவும் சிடுசிடுவென்றும் பார்த்திருந்தவனுக்கு அவள் அழுத மாதிரி நினைவில் இல்லை. என்ன ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அப்புறம் ஏண்டி எப்ப பாரு அப்படி உர்றாங்குட்டா மாதிரி இருந்த என்றன் ஸ்ரவன் அன்றைய தினத்தின் எரிச்சலோடு. இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே. கேக்குறவங்க கிட்ட எல்லாம் தங்கச்சி முதற்கொண்டு அத்தை வரைக்கும் எல்லார்கிட்டும் வேற வழி இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு மறுபடி சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புருஷன்ட்ட மட்டும்தான் நான் தேடுற அன்பு கிடைக்கும்னு அளவுக்கு அதிகமா எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிட்டு இருந்த எனக்கு நீங்க கட்டாயத்தினாலதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல போதெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அப்புறம் எங்க இருந்து எனக்கு சந்தோஷம் வரும்? இல்ல சிரிப்பு தான் வரும் என்று முகத்தை சுருக்கினாள் அவள். அதை கண்டு நகைத்தவன் அவளிடம் குனிந்து, இப்போ சொல்றேன், உன்னோட கட்டாயத்தினால அவசரப்பட்டுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று உரைத்து அவளை மேலும் கடுக்கடுக்க வைத்து விட்டு, ஆனா அதை நினைச்சு கடந்த 6 மாசமா ஒவ்வொரு நாளும் அதிகமான அளவுல சந்தோஷத்துல தலைச்சிட்டு இருக்கேனா என்றவன் அவள் காதோடு உதட்டை உரசி மென்மையாக முத்தமிட்டான். மேலும் சிலிர்த்தவளின் கன்னத்தில் ஆழ முகம் புதைத்து, ஐ லவ் யூ பேபி. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அமுதன் கீழே விழுந்த போது அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்து வெறும் தரையில தானே விழுந்திருக்கிறான். என்ன நீ அலட்சியமா இருந்தது. அதை நான் தட்டி கேட்கவும் எனக்காக யார் பார்த்தாங்கன்னு ஆவேசப்பட்டு வார்த்தையை கட்டுப்பாடு இல்லாம நீ வெளியே விட்டது. தனிமையில நின்று உன் மனசு கொஞ்சம் அமைதியானதும் அத்தை குழந்தையோட வந்து பேசுறப்ப உன்னோட தவற உணர்ந்து அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டது. இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காத உன் முட்டாள் புருஷன் பெருசா தண்டனை கொடுக்கறேன்னு பைத்தியக்காரனா நடந்துகிட்டது என்றதும் அவனை இறுக கட்டி கொண்டாள் ஸ்ரீநிதி. நீங்க சொன்ன வார்த்தையில என்னால இன்னும் ஜீர்ணிக்க முடியல மாமா. தயவு செஞ்சு அதை பத்தி திரும்பவும் பேசாதீங்க. அப்புறம் எனக்கு உங்க மேல அவ்வளோ கோவம் வந்து எப்படி நடந்துக்குவேன்னு என்னால எதையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. நைட்டு ஃபுல்லா நீங்க வீட்டுக்கு வராம நான் தவிப்பு எனக்கு தான் தெரியும் என்றவள் எரிச்சலுடன் எச்சரிக்க, வாய் விட்டு நகைத்த ஸ்ரவன் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி, என்னடி செஞ்சிருவ? அன்னைக்கு போல பாத்திரத்தை தூக்கி விசிறி அடிப்பியா? ஏதோ முதல் தடவைங்கிறனால உன்னை பத்தி சரியா எதுவும் தெரியாம கொஞ்சம் ஏமாந்துட்ட. இனி ஒரு தடவை என்கிட்ட எகிரிப்பார், அப்ப தெரியும் சங்கதி என்றவன் அந்த நொடியே அவளை அடக்கி ஆளும் சூட்சமத்தை
வெளிப்படுத்த ஆரம்பித்தான். 2.5 வருடங்களுக்கு பிறகு மணமக்களாய் பிரசாத் சுவாதி ஜோடி மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்க, வரவேற்பில் விநாயகம் கற்பகத்துடன் இணைந்து பெண் வீட்டு சார்பாக ஸ்ரவன் ஸ்ரீநிதி ஜோடியும் தங்கள் வாரிசுடன் திருமணத்திற்கு வந்து கொண்டு இருந்த உறவுகளையும் நட்புகளையும் மலர்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் விஸ்வா அங்கே வரவும் ஸ்ரீநிதியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி துணி கொண்டு துடைத்தாற் போல மறைந்து ஒருவித இறுக்கம் பரவியது. அவள் அமைதியாக இருக்க, அவளுடைய மகள் அப்படி இருக்கவில்லை. அனைவரையும் சரிசமமாக நடத்தும் இறைவனுக்கு நிகரான குழந்தை செல்வம் வந்திருப்பவனை தன் முன்னே தலையை குனிய செய்தது. எதற்கென்று புரிகிறது தானே? உங்கள் யூகம் மிக சரியானதே. குழந்தையின் கையில் பன்னீர் சொம்பு சிக்கிக் கொண்டு இருந்தது. அங்கிருந்த பொருட்களில் வருபவர்கள் அனைவர் மீதும் தண்ணீர் தெளித்து விளையாடும் இந்த விளையாட்டுதான் நம் சுட்டி பிள்ளைக்கு மிகவும் பிடித்து போய் உற்சாகமாக அதை கையில் எடுத்துக்கொண்டு இருந்தாள். புன்னகையுடன் அவளிடம் குனிந்து நிமிர்ந்த விஸ்வாவின் விழிகள் அவனையும் அறியாமல் தாயையும் பிள்ளையும் ஒருமுறை கூர்ந்து பார்த்துவிட்டு சின்ன வியப்பை தத்தெடுத்து கொண்டது. கியூட்டியோட பேர் என்ன என்றவளின் பட்டு கன்னத்தை வருடினான் அவன். திரும்பி தன் தாயை முதலில் பார்த்த குழந்தை அவள் உம்மென்று இருக்கவும் அதை தன் தந்தையிடம் திருப்பி உப்பென்று கன்னத்தை உப்பி வைத்து காண்பித்து கேலி செய்து கலகலவென்று நகைத்தாள். ஹோய் சேட்ட, அம்மா கிண்டல் சரியா நீ என்று தன் குட்டி தேவதையின் தலையில் செல்லமாக முட்டினான் ஸ்ரவன். அப்பா, பாப்பா, பேய் என்று தன்னெதிரே நிற்பவனை பாழ்வழிகளால் சுட்டி காட்டி நினைவுபடுத்தினாள் குழந்தை. உங்ககிட்ட தானே அங்கிள் கேட்டார், நீங்களும் அழகா சொல்லுங்க பாக்கலாம். அங்கிள் இல்ல, பெரியப்பா என்று விஸ்வா திருத்த, ஒரு நொடி ஸ்ரீநிதியின் புருவங்கள் நெளிந்து பின் நேரானது. பேப்பா, பேப்பா, ஷினிதா என்றால் குழந்தை மழலையில். என்ன என்று விஸ்வா புரியாமல் விழிக்க, தன் பிள்ளையின் மழலை சொல் கேட்டு பெற்றவளின் இதழ்கள் தன்னால் புன்னகையில் விரிந்தது. அது என்று குனிந்த டேபிளில் அமர்ந்திருந்த குழந்தையை கழுத்தோடு கட்டிக்கொண்ட அவள் தந்தை, எங்க பட்டு பாப்பா பேரு ஸ்ரவனிதா என்று அவளுடைய ரோஜா கன்னத்தில் மென்மையாய் முத்தமிட்டான். என்று தந்தை சரியாக சொன்னதை ஆர்ப்பரித்து அவனுக்கு உற்சாகமாக ஹைஃபை கொடுத்தாள் குழந்தை. நைஸ் நேம் என்றவள் தலையை வருடிவிட்டு, குழந்தை அப்படியே உடனே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு வந்தப்ப இப்படிதான் இருந்த, ஆனா இவ்ளோ ஆரோக்கியமாவும் உற்சாகமாவும் இல்ல என இடைவெளி விட்டு விஸ்வா, ஐ எம் சாரி ஃபார் எவ்ரிதிங் என்று விட்டு மடமடவென்று உள்ளே சென்று விட்டான். சின்ன திகைப்புடன் மாமன் மகன் சென்ற திசையை ஸ்ரீநிதி பார்த்து நிற்க, என்ன பார்வை, அத்தை மாமா மணமேடைக்கு போயிட்டாங்க, அடுத்து நம்மள கூப்பிடுறதுக்குள்ள போலாவா என்றவள் கரத்தை கோர்த்து கொண்டு ஒரு கையில் பிள்ளையை தூக்கி கொண்டு நடந்தான் ஸ்ரவன். கணவனின் புறம் பார்வையை செலுத்தியவளுக்கு இவன்தான் அவனுடைய மனமாற்றத்திற்கு காரணம் என்று யாரும் தனியாக அவளிடம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னவனை அணு அணுவாய் அறிந்து வைத்து அவனுடன் காதல் வாழ்க்கை நடத்தும் அவனின் நிதிமாவிற்கு தெரியும் அவனுடைய உயர்ந்த குணங்கள் அனைத்தும். மேலையில் நிக்கிறோம், எல்லாரும் பார்வையும் இங்கேதான் இருக்கும். என்னதான் உன்கிட்ட நான் காதல் சொல்லிட்டாலும், உன் கழுத்துல தாலி கட்டி பிள்ளையே பெத்துட்டாலும் இப்படி பப்ளிக்கா என்ன சைட் அடிக்காத நீ என்று அடிக்குரலில் மனைவி எச்சரித்தான் ஸ்ரவன். கணவனின் பேச்சில் பழைய நினைவுகளில் மலர்ந்த ஸ்ரீநிதி, மாமா, இந்த பட்டு வேஷ்டி சட்டில உங்களை பார்த்தாலே என்னோட கண்கள் அசைக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என ரகசியமாக கண் சிமிட்டினாள். அதற்கு ஏதோ பதில் சொல்ல ஸ்ரவன் வாயை திறக்கும் நேரம் பிரசாத் நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்தான். டே மச்சான், இப்ப எங்களுக்கு தான் கல்யாணம், இன்னைக்காவது உன்னோட ரொமான்ஸை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எங்களை கவனிக்கிற வேலையை பாருண்டா என்று பொறுமினான். ஸ்ரீநிதி முகம் சிவந்து கணவன் பின்னால் மறைந்து கொள்ள, இங்க பாருடா, எப்ப பாரு எங்களை வேவு பக்கத்தை விட்டுட்டு உன் பக்கத்துல உட்காந்துருக்காளே என் அப்பாவி தங்கச்சி, அவளை ஒழுங்கா கவனிக்கிற வேலைய நீ சரியா பாரு. பாப்பா, உன் மாமா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நீயா பார்த்து கவனமா இருந்துக்க என்று சுவாதியை வேறு அவன் கிளப்பி விட, அவளோ தன் மாமனை கண்களால் எரித்தாள். கிடைத்த இடைவெளியில், எப்படித்தான் இத்தனை வயசுல சின்ன பிள்ளை மாதிரி அவரோட போட்டி போட்டுக்கிட்டு அவரை சிக்க வைக்கிறீங்களோ புரியல மாமா என்று ஸ்ரீநிதி கணவனிடம் கிசு கிசுக்க, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடி செல்லம், மாமா இன்னைக்கு நைட் உனக்கெல்லாம் சொல்லித்தரேன் என்று ஸ்ரவன் ஒற்றை கண்ணை சிமிட்ட வெட்கத்தை மறைக்க திணறியவளாக அவனை விட்டு ஓரடி நகர்ந்து நின்றவளின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. எத்தனை வயதானாலும் வருடங்கள் கடந்தாலும் தன் கணவனின் அன்பையும் காதலையும் அனுதினமும் புதிதாய் எதிர்பார்த்து அலைபாய்ந்து கொண்டுதான் இருப்பாள் ஸ்ரவனின் பைங்கிலி. சுபம். ஏறத்தாழ 7-8 வருடங்களுக்கு முன்னால் செய்தியில் நான் பார்த்த இருவேறு நிஜ சம்பவங்களின் பாதிப்புகளை கையில் எடுத்து அவற்றில் கற்பனை கலந்து நாயகியை உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளான பெண்ணாக சித்தரித்து கொடுத்தேன். ஆன்லைனில் 2018ஆம் ஆண்டு 13வது நாவலாக இதை வெளியிட்டேன். பெற்றோருக்கிடையே மூண்ட சண்டையில் குழந்தையை வாசலில் தூக்கி எறிந்தது ஒரு ஊரில், மனைவியை கணவன் கொன்றது வேறொரு ஊரில். அதேபோல் நிகழ்வுகளும் வெவ்வேறு காலங்களில் நடந்ததுதான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.